ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய கிளாஸஸ், நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல, சேனலுக்கு நியூவாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். எந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். சிஎஸ்ஆர் நெட்டு, ஐஐடி ஜாம், கேட்டு, டிஎன்செட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொடர்ந்து பிஜிடிஆர்பி எல்லாருக்குமே தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடின்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா கூட நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரீசெண்டாக டிஎன் செட்டை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. டிஎன் செட் வந்து ஆக்சுவலாக மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்துகிறதா இருந்தது. கால்ஃபார் பண்ணி எல்லாரும் அப்ளை பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வரைக்கும் ரெடியாகி இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு 1 or 2 days முன்னால் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படி எதுவுமே நம்மளுக்கு இப்போ டெக்னிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணாங்க. பட் திரும்ப இப்போ ரீசெண்டாக முந்தா நாள் வந்து நம்மளுக்கு பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு. டிஎன் செட்டை வந்து டிஆர்பி நடத்த போகிறதாகவும் மார்ச்சில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து மார்ச்சில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரலாம், அதில் இன்னும் 1 or 2 months எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நியூவாக இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கனாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப ஒரு தடவை போர்ட்டல் ஓப்பன் ஆகி அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கிளாஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி வந்து டிஎன் செட்டு கம்ப்ளீட்டாக போர்ஷன் முடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து திரும்ப ஒரு அப்டேட் வந்திருக்கிறதுனால நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th February 2025. 27th February 2025 ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் இதில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து 3rd March 2025 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸஸ் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு 300+ MCQs ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லி தந்துடுவேன். அது போக நம்மளுக்கு வந்து மார்ச்லேருந்து நம்ம 3rd March MCQs ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. தட் மீன்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 3000+ MCQs வந்து உங்களுக்கு கவர் ஆகும். 3000+ MCQs கவர் ஆகும். அப்போ மோர் தென் ஒரு 6000 to 7000 MCQs வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். 7000+ MCQs நம்மளுக்கு கிளாஸில் நடத்துறது டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். 1 month போர்ஷன் முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டால் நான் முடிச்சிருவேன், நீங்கள் படிச்சிருவீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து ஷார்ட் பீரியடாக இருக்கும், நிறைய டைம் எடுத்து படிக்கணும். அவ்வளோ டைம் எடுத்து உங்களால் படிக்க முடியும், உங்களால் பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் தான் வரும், அதுக்கு பிறகு தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2-3 months நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஐ எம் நாட் வெரி ஷுவர் அபவுட் இட். என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அரசாங்க காரியங்கள் எதையுமே நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆனாலும் என்னுடைய கெஸ் வந்து அது வந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. பிறகு அதெல்லாம் இது பண்ணி ரெகுலரைஸ் பண்ணி கடைசியில் எக்ஸாமுக்கு ரெடி ஆகி வைக்கணும் இல்லையா. இட் வில் டேக் சம் மோர் டைம். அதனால ஒரு 2-3 months டைம் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நான் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸும் ஒரு டெஸ்ட் பேட்சும் ஆரம்பிச்சிருக்கேன். டெஸ்ட் பேட்ச் வந்து யூனிட் வைஸ் தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும். ஆல்ஜிப்ரா தனியாக, அனாலிசிஸ் தனியாக, டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். குரூப்ஸு, ரிங்ஸு, வெக்டர் ஸ்பேசஸ், ஃபீல்ட்ஸ் அப்படி தனித்தனியாக டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு பிறகு யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், கடைசியாக மார்க் டெஸ்ட் இருக்கும்.
டோட்டலாக ஒரு 40+ டெஸ்ட் வரும். எல்லாத்துக்குமே நான் ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிராஷ் கோர்ஸ் தான், ரொம்ப ரஷ் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா டிஎன் செட் இப்போ லாஸ்ட் டைமே அனௌன்ஸ் பண்ணலேருந்து ஒரு 2-3 மந்த்ஸ் தான் நம்மளுக்கு டைம் இருந்தது. படிக்கணும்னு நினச்சா படிச்சிடலாம். அதுக்கு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகணும். சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்மளால வரக்கூடிய எம்சிக்யூஸை நம்மளால் என்ன செய்ய முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த February 27th என்னுடைய கிராஷ் கோர்ஸ்லையும் என்னுடைய டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸு, பிளேலிஸ்ட்டு எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன் செட்டுக்கு தேவையான எல்லா ரெஃபரன்ஸ் புக்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.